நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஃபேட் லாஸ் ஆக மாட்டேது, இன்ச் லாஸ் ஆக மாட்டேது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம்னா அந்த ஃபுட்டு மூலமாக நமக்கு வெயிட் லாஸ் நடக்கணும், இன்ச் லாஸ் நடக்கணும், ஃபேட் லாஸ் நடக்கும். இது எல்லாமே எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஹெர்பாலைஃப் பற்றி தான் மெயினாக இப்போ நான் இது சொல்ல போகிறேன். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹெர்பாலைஃப் அசோசியேட். நான் நிறைய பீப்புள்ஸ்க்கு கைட் பண்ணி ப்ராப்பராக எப்படி ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் கைட் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு இது பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடியில இருந்து மசில் லாஸ் ஆகும். அப்படி மசில் லாஸ் ஆகிறப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் நமக்கு சிக்கனில் இருக்குது, மற்றபடி உங்களுக்கு எக் ஒயிட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓல் ஃபுட்ஸாக நீங்கள் நினைக்கிற பிளான்ட் பேஸ்ட்லேயும் நிறைய ஃபுட்ஸில் இருக்குது. ஆனால் ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோட பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கிறப்போ மசில் லாஸ் ஆகாமல் ஃபேட் லாஸ் நடக்கும். இந்த ஃபேட் லாஸ் எப்படி இன்னொன்று மாதிரி நடக்க வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஃபேட் லாஸ் நல்லா பண்ணலாம். இந்த ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் மெட்டபாலிசம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். அது இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாம அதை ப்ராப்பரா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லாம கரெக்டா கைட் பண்ணும். அந்த கைடன்ஸ் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பிளஸ் இன்ச் லாஸ் நல்லாவே நடக்கும். இன்ச் லாஸ்ங்கிறது சுற்றளவு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், ஆனா ஃபேட் அப்படியே நீக்கும். வயிறு லேசா குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில் அந்த திரவமான அந்த கொழுப்பு வந்து குறையாது. அப்புறம் என்ன ஆனா திரும்பவும் உங்களுக்கு ஃபேட் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகி அதிகமாக நீங்கள் வெயிட் போடுவீங்க. இதுக்கு ஒரே ஒரு ரிசல்ட்ஸ் என்னன்னா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்றதுல கரெக்டா ப்ராப்பரா கைட் பண்றதுல ஒரு கோச்சை நீங்க டிசைட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஹோல் ஃபுல் சம்பந்தமான வெஜிடபிள்ஸ், ஃபைபர் சம்பந்தமான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கரெக்டா நீங்க எடுத்துக்கணும். இன்ச் லாஸ் பண்றப்போ நிறைய காய்கறிகள் நீங்க எடுத்துக்கணும். சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கணும். இப்போ சப்ளிமெண்ட்ஸ் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் வந்து ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3 வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா சோயா பேஸ்டான பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் பவுடர் இது உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபேட் லாஸ் எடுத்தீங்கன்னா ஹெர்பல் கண்ட்ரோல், இது உங்களுக்கு பாடிக்கு நல்ல மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேட் லாஸ் நடக்கும். அடுத்தது இன்ச் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க எக்ஸஸ் ஆன ஃப்ளூயிடா இருக்கிற அந்த லிக்விட்ஸ், அது தேவையில்லாத நீர், அந்த நீர்லாம் உங்களுக்கு போறதுக்கு இந்த செல்லுலாஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன்.